திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்குகடற் புய்வரை பின்னடி ஓனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. மரணத்தை வெல்ல முயன்றவர் கதைகளும் வாமனர் பெற்ற வரமும். சிவபூஜை செய்பவரும் மகாதேவ சிரேஷ்டருமான காசிப முனிவர் அதிதி திதி என்னும் தமது இரு மனைவியாரோடும் வாழ்ந்து வரும்போது அதிதி என்னும் பத்தினி மகாவிஷ்ணுவை தனக்கு புத்திரராக பிறக்க வேண்டும் என்று விரும்பி அரும்பெரும் தவத்தில் ஈடுபட்டாள். அதை கண்ட சக்களத்தியான திதி தேவர்களையும் விட அதிவலிமையும் திரிலோகாதிபத்தினையும் வாய்ந்த புத்திரனை தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உடனே அவளுக்கு விரகதாபம் உண்டுவிட்டது. அந்தி மாலை நேரத்தில் அவள் மையலோடு தன் கணவரான காசிப முனிவரை கும்பிட்டு எழுந்து முகத்தால் கனன்ற வண்ணம் அவரை நோக்கி, பிராணநாயகரே, இன்று என்ன காரணத்தாலோ அடக்க முடியாத காம வேட்கை உண்டாகி அது நெருப்பாகி என் உள்ளத்தை சுட்டரித்துக்கிறது. ஆகையால் இப்போதே இந்த கடமை நீங்கள் மறுப்பு சொல்லாமலும் என்னை கூடி மகிழ்ந்து அடியாளும் இன்ப சுகம் தந்து மகிழ வேண்டும். இல்லையெனில் என் உயிரே ஆசையால் அழிந்து போய்விடும் என்று வற்புறுத்தினாள். பிறகில் மூட்டிய நெருப்பு அவ்விறகை சுட்டரிப்பது போல அவ்வனிதையின் உள்ளத்தில் மூண்ட மோக நெருப்பு அவளையே சுட்டு வதைப்பதை காசிப முனிவர் உணர்ந்து அதன் பலனை அவளே அனுபவிக்கட்டும் என்று நினைத்து அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக அவளோடு கூடி கலந்தார். அந்தி நேரத்தில் அவள் தன் கணவருடன் கூடி கசி சுயித்திருந்ததால் வானகம் வையகம் முதலான யாவன் நடுநடுங்கும்படியாகவும் தானவர் குலம் தலை தோங்கும்படியாகவும் இரணிய காசிபு இரணியாசன் என்ற இரு அசுரர்கள் அவளுக்கு பிறந்தார்கள். அவர்களில் இரணிய காசிபு என்பவள் சிவபெருமானை குறித்து கடந்தவங்கள் பல இயற்றி ஏராளமான வரங்களை பெற்றாள். அஸ்திரம் சஸ்திரம் பூமி ஆகாயம் உள்ளிடம் வெளியிடம் இரவு பகல் உயர்தனை அகரிணை ஆகியவற்றால் தனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாதென்று தன் உடம்பிலிருந்து தன் உதரம் பூமியில் விழுந்தால் அதிலிருந்து தன்னை போல் உருவம் உண்டாகி வர வேண்டும் என்னும் வரம் பெற்றான். அதனால் அவன் தனக்கு அழிவே இல்லை என்று குற்று அறநறிகளை எல்லாம் மீறி ஏகாதிபத்தியின் வெறியனாக மூவுலகத்தையும் தனது பராக்கிரமத்தால் வென்றடக்கி தனக்கு எவ்விதத்தில் மரணமில்லை என்கிற நம்பிக்கையோடு அகம்பாவன் நாளுக்கு நாள் பெருகத்தானே ஈஸ்வரன் என்று மாறுதட்டி கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான். அச்சமயம் துஷ்டனிக்கிற சிஷ்ட பரிவாரனான மகாவிஷ்ணு அந்த இரணிய கசிப்பை கொன்றளிக்கும் வழி என்ன என்ற எண்ணத்துடன் பூலோகத்தில் ஒரு வன்னி மரத்தடியில் விக்னேஸ்வரனின் திருவுருவை பிரதிஷ்டை செய்து அவரை ஆகம முறைப்படி பூஜை செய்து வந்தார். ஐம்புலங்களையும் அடக்கி சடாச்சர மந்திரத்தையும் இடைவிடாமல் ஜபித்து வந்தார். மகா கணபதியும் அவர் எதிரில் பிரக்தி அச்சமானார். உடனே திருமால் அகமகிழ்ந்து, விக்னேஸ்வரா, அருணரை தவறி அநீதியாக ஆட்சி புரியும் கொடியவனான இரணிய கசிபனை நான் கொன்றொழிக்கும்படியான வழிபட வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று துதித்தார். அவரை பிள்ளையார் புன்னுரலோடு நோக்கி, மாயவ நாராயணா, என் தந்தையிடம் வரம் பெற்ற விதத்தால் தனக்கு மரணமே இல்லை என்று இருமாந்திருக்கும் அந்த இரணிய கசிபனை அவ்வரத்தின்படியே கொன்றொழிக்க உபாயம் ஒன்று கூறுகிறேன், கேள். உயர்தரை அகரினை இரண்டாலும் அவனுக்கு மரணம் கிடையாது. அதனால் நானும் இல்லாத பிராணியும் இல்லாத நரசிம்ம உருவத்தை நீ எடுத்துக்கொண்டு பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்தி நேரத்தில் உள்ளுமின்றி புறமுமின்றி வாசற்படியில் பூமியிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் உன் துடையில் அந்த அசுரனை கிடத்தி அஸ்திரத்திலும் சேராத சஸ்திரத்திலும் சேராத உன் கூறிய நகங்களால் அவன் மார்பை கீறி பிளந்து அதிலிருந்து பெருகும் உதிரத்தை பூமியில் விழாது உறிஞ்சிவிடும். அவன் மீண்டும் உருவெடுக்க முடியாமல் மாண்டொழிவான். அதற்கேற்ற வலிமையை உனக்கு தந்தோம் என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் அவ்வாறே நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய கசிபினை கொன்றொழித்தார். அவனுக்கு பிறகு அவன் சகோதரனான இரணியச்சன் அரசாட்சி செய்தபோது விநாயகரின் கருணையினால் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனையும் கொன்றொழித்தார்.
அகிலாண்டு நாயகரான யானை முருகத்து விநாயகர் அங்கு எழுந்தருளி மகாவிஷ்ணுவுக்கு வரங்கள் கொடுத்தால் விஷ்ணு விநாயகர் என்ற திருநாமத்தையும் அவர் அருளினால் திருமால் வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதைத்ததால் வராக கணேசர் என்ற மற்றொரு திருப்பெயரையும் அவரையர் அடைந்தார். அதன் பிறகு இரணியகட்சனுடைய புத்திரரான விரோசனன் அசுரர்களுக்கு அரசனானான். அவன் சூரிய பகவானை குறித்து கடுந்தவன் செய்தான். அதனால் சூரியனும் அவன் எதிரில் பிரதியட்சமாகி பொன்மகுடம் ஒன்றை அவள் கையில் கொடுத்து, அசுர தலைவனே, இந்த பொன்முடியை உன் தலையில் சூடிக்கொண்டிரு. அப்படி இருந்தால் 3 உலகமும் உன் வசமாகி திரிலோக அதிபதியாகி மாறுவாய். உன்னை எந்தவித மரணாபத்தம் நெருங்காது. ஆனால் இந்த கிரீடத்தை உன் தலையில் தெரியாமல் இருக்கும்போது உன் தலையின் மேல் மற்றொருவள் காய்பாட்டு விட்டால் உடனே உன் தலை 100 துண்டுகளாய் பிளக்கப்பட்டு உன் உயிரும் ஒளிந்து போகும். அதனால் இதை மறந்து விடாமல் உன் நினைவில் நன்றாக வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார். அதன்படியே விரோசன அரசன் அந்த பொன் கிரீடத்தை தன் தலையில் சூடிக்கொண்டு மூலகத்திலும் தன் அதிகாரத்தை செலுத்தி ஏகாதிபத்திய வரியோடு அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு மாவலி என்னும் ஒரு புதல்வன் பிறந்தான். அச்சமயம் இந்திராதி தேவர்கள் அனைவரும் வைகுந்தத்திற்கு விரைந்து சென்று மகாவிஷ்ணுவை வணங்கி, பிறந்தாமா பக்த வத்சலா, மூலகங்களிலும் அநீதியை துடைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கினார்கள். நீளமாக சியாமல வண்ணரான திருமால் அவர்களுக்கு அபயமளிப்பதாக கூறிவிட்டு அதி அழகான ஒரு மோகினி பெண் வடிவமெடுத்து விரோசனனின் முன் சென்றார். பெண்களும் பார்த்து மயங்கத்தக்க அந்த மோகினியின் கட்டழகை கண்டதுமே விரோசன அசுரன் மதிமயங்கினான். அந்த மோகினியின் கடைக்கண் பார்வை வீச்சுக்களிலும் அவளுடைய புயத்தில் கூந்தலை ஆட்டுதல் முதலான அங்க அசைவுகளினாலும் நடைமுறை பாவனைகளிலும் அந்த அசுரன் மோகப்பித்தேறி காம இச்சை என்னும் பெருங்கடலில் மூழ்கி தத்தளித்து அந்த மோகினியின் பின்னாலேயே சென்று வட்டமிட்டான். மோகினியும் அவளை இன்முகத்தோடு வரவேற்று மெல்ல மெல்ல மிக மெதுவாக பேசி அவன் உள்ளத்தில் விரகதாபத்தை அதிகரிக்கச் செய்தான். அவள் கடைக்கண்ணால் ஆசையோடு பார்த்து கொண்டே மெல்ல சிரித்துவிட்டு, அசுரர்களின் ராஜனே, முகபோக இச்சைகளிலும் காமக்கலையிலும் கைதேர்ந்தவன் என்று கேள்விப்பட்டு உன்னோடு கூடி மகள வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டே இங்கே ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். ஆயினும் அந்த விஷயத்தில் நான் ஒரு வழக்கத்தை கடைப்பிடித்து வருகிறேன். அதாவது, ஆடவன் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த பிறகே அவனோடு நான் கூடி மகிழ்வதில் சுகங்காண்பேன். தவிர தைலம் தடவாத ஆண்மகனை நான் ஒருபோதும் சேர மாட்டேன். ஆகையால் இப்போது நீ எண்ணெய் ஸ்நானம் செய்துவிட்டு சீக்கிரம் வந்தால் என் தேகமெல்லாம் முன்வசமாகி உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நானே உனக்கு எண்ணெய் தேய்த்து விடுகிறேன் என்றால் மோகினி பெண் உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு. அசுரன் விரோசனனோ மோகவசப்பட்டு தன்னை மறந்த நிலையில் தத்தளித்தால் முன்பு சூரியன் தன்னிடம் கூறிய எச்சரிக்கைகளை எல்லாம் அடியோடு மறந்து போய் தன் தலை மீது மோகினி தைலம் தடவுவதற்காக தன் உயிரின் கவசம் போன்ற பொன் கிரீடத்தை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே நிலத்தில் வைத்தான். அந்த சமயத்தையே எதிர்பார்த்திருந்த மோகினி உற்சாகமடைந்து அசுரன் எதிரில் மோகமூட்டும் பாவனைகளோடு நின்று அவன் தலையில் எண்ணெயை தேய்ப்பதற்காக ஒரு கையால் எண்ணெயை அள்ளிக்கொண்டு மற்றொரு கையால் அவனது தலையை பிடித்தாள். மோகினியின் கைப்பட்டவுடனே அவ்வசுரனின் தலை 100 பிளவுகள் பிளந்து சிதறி விரோசனன் அழிந்து போனான். அதன் பிறகு அமரர்கள் அனைவரும் ஆனந்த ஆரவாரம் செய்ய மோகினி வடிவத்தை நீக்கிவிட்டு மகாவிஷ்ணு தம் சுயரூபம் எடுத்து வைகுந்தத்திற்கு திரும்பிச் சென்றார். அதன் பிறகு விரோசன அசுரனின் மைந்தன் மாபலி அசுரர்களின் அரசனாக பட்டம் சூட்டப்பட்டான். அவன் சிவபெருமானின் திருவடிகளில் இடையறாத பக்தி கொண்டு நீதி நெறி பிறழாமல் உலகத்தை அரசாண்டு வந்தான். ஒரு நாள் அவன் தன் குருவான சுக்கராச்சாரியரை வரவழைத்து அவரை வணங்கி தக்கபடி உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்து, குருவே, தெய்வேந்திரன் மட்டும் சொற்கலோகத்திற்கு அதிபதியாக எண்ணற்ற போகங்களை எல்லாம் அமோகமாக அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறானே, அவை ஏன் எனக்கு கிடைக்காமல் போகிறது என்று கேட்டான். அசுராபதியே, தர்மம் செய்வார் அனுபவிப்பதே இயற்கையான போகமே தவிர அறம் புரியாதவர் தன் வலிமையாலும் தன் பிறவி வெள்ளத்தாலும் அடையும் போகமெல்லாம் தற்காலிகமான செயற்கை போகங்களே ஆகும்.
சுவர்க்கலோகாதிபதியான தெய்வேந்திரனோ 100 அசுவமேத யாகங்கள் செய்து அதன் மகிமையால் சகல போகங்களையும் இடையூறு இல்லாமல் அனுபவிக்கிறான். அவனைப் போல் நீயும் எல்லா இந்திர போகங்களையும் அனுபவிக்க விரும்பினால் நீ 100 யாகங்களை செய்ய வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் கூறினார். அதை கேட்டது மாவலி அதிக சந்தோஷமடைந்தான். தேவேந்திரனைப் போலவே தானும் 100 யாகங்கள் செய்வதாக கூறி வசிஷ்டர் முதலான மகாமுனிவர்களை வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் 99 யாகங்களை செய்து முடித்தான். 100வது யாகமும் துவங்கப்பட்டு விட்டது. அதை இயற்றி முடிப்பதற்கு மாவலி சக்கரவர்த்தி முயன்று கொண்டிருந்தான். அதை அறிந்ததும் தெய்வேந்திரன் தன் பதவிக்கு போட்டியும் கேடு நெருங்கி வருவதை உணர்ந்து மிகவும் பதறி அதை நீக்கும் பொருட்டு மகாவிஷ்ணுவுடன் ஓடி அவரது திருவடிகளில் சரணடைந்து பரமாத்மாவே, என் பதவியை பறிக்க முயன்ற எத்தனையோ அசுரர்களை அழைத்து என் தேவர் குலத்தையும் பதவியையும் காப்பாற்றி தந்தீர். அதுபோலவே மாவலி சக்கரவர்த்தியும் அதுவும் செய்து என் வானுலக பதவியை காப்பாற்றி தர வேண்டும் என்று முறையிட்டான். விஷ்ணு அவனுக்கு பலவிதமாகவும் ஆறுதல் மொழிகள் கூறி அவனது பதவிக்கு கேடு வராதபடி காப்பாற்றுவதாக திருவாய் மலர்ந்தருளினான். ஆனால் அப்படி கூறிவிட்டாரே தவிர அதற்குரிய மார்க்கத்தை அவரும் யோசிக்க வேண்டியதாகிவிட்டது. ஏனெனில் மாவலி சக்கரவர்த்தியோ தர்மனரை தவறாதவன், முறைப்படி யாகம் செய்கிறான். தனக்கு காலத்தில் அழிவு வராதபடி சிவபெருமானிடம் வரம் பெற்று தீர்க்காயிலும் அடைந்திருந்தான். இத்தகைய மேன்மையுள்ள மாமலியை 4 வகை உபாயத்தினாலும் வெல்ல முடியாது. அதனால் அவனை கொண்டே தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள ஒரு உபாயம் செய்தார். காசிப முனிவரின் மனைவியான அதிதி என்பவள் மகாவிஷ்ணு தனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து வந்ததால் அவள் விருப்பத்தை நிறைவேற்றுவர் போல அவருடைய கருப்பத்தில் தங்கி அவளுக்கு பாலகனாக அவதரித்தார். அவர் குள்ள உருவத்தோடு வாமனராக தோன்றினார். அவரை மைந்தனாக அடைந்த மனக்களிப்பின் காசிப முனிவர் அவரை அன்போடு வளர்த்து வந்த 5ஆம் வயதில் அவருக்கு உபநயன விழா நடத்தி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறச் செய்தார். எல்லா வேத சாஸ்திரங்களிலும் வெகு சமர்த்தராக விளங்கிய வாமனர் ஒரு நாள் தமது தந்தையை நோக்கி, பிதாவை இந்திர போகத்தை அடைவதற்காக மாவலி சக்கரவர்த்தி 99 யாகங்களை நடத்தி முடித்துவிட்டு 100வது யாகத்தையும் செய்கிறானே, அவனை வென்று இந்திரனுக்கு பதவியை நிலைக்கச் செய்ய வழி என்ன என்று கேட்டார். மகனே, நீ கூறிய விஷயமும் விநாயகப் பெருமானின் அருள் ஒன்றினால் தான் கைகூடும். அந்த அருளை பெறுவதற்கு அவர் சடாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறி தன் மகனுக்கு வேதாகம முறைப்படி தீட்சை செய்து அந்த சடாட்சர மந்திரத்தையும் காசிபர் உபதேசித்தார். வாமனா தந்தையிடம் அனுமதி பெற்று விதர்ப்ப தேசத்தை அடைந்து ஆதிய நகரத்தில் தென்புறத்தில் வன்னிமரங்களில் கோயில் கொண்டிருக்கும் விஷ்ணு விநாயகமூர்த்தியின் திருவடிகளை தொழுது தினந்தோறும் பூஜை செய்து சடாட்சர மந்திரத்தையும் 1 வருஷ காலம் அன்ன ஆகாரமின்றி ஜபித்து வந்தார். அவர் பக்திக்கு வந்த விநாயகர் பெருமான் அளவற்ற தேவகணங்கள் புடைசூழ 10 திருக்கரங்களோடும் மயில் வாகனத்தின் மீது ஆரோகணித்ததும் காட்சியளித்தார். உடனே வாமனர் நிலத்தில் விழுந்து ஆனந்த கூத்தாடி அளவற்ற வேதாகமங்களினால் உறுதி செய்து அவரை பலமுறை வரம் வந்து துதித்தார். வாமனனே, மக்கு வேண்டிய வரங்களை தருகிறோம் என்று வன்னி விநாயகர் புன்முறுவலோடு கேட்டார். வாமனர் மீண்டும் மீண்டும் அவரை பணிந்து வணங்கி, விக்னேஸ்வரராக அடியனுக்கு சரணாரவிந்தங்களில் இடைவிடாத பக்தியும் அடிய நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய ஆற்றிலும் தந்தரல வேண்டும் என்று வேண்டினார். கணேசமூர்த்தி வாமனருக்கு அவ்வாறே வரங்களை தந்தரலி மறைந்தார். அதன் பிறகு வாமனர் அந்த வன்னி விநாயகமூர்த்தியை அர்ச்சனை செய்துவிட்டு தம் தந்தையிடம் திரும்பி வந்து நடந்தவனத்தை கூறிவிட்டு சடாட்சர மந்திரத்தை நாள்தோறும் ஜெபித்து வந்தார். பிறகு தந்தையின் ஆசி பெற்று மாவலி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றார். மாவலியும் அவரை எதிர்கொண்டு அழைத்து ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்து, தவஞானியே, தாங்கள் யார்? குருமுனிவரான தங்கள் மலர் பாதங்கள் வருந்தபடி நாடி வந்த காரணம் என்ன என்று விசாரித்தார். மாகாள சக்கரவர்த்தியே, நான் காசிப முனிவருடைய புத்திரன். நீ மாபெரும் யாகம் செய்து வருவதை கேள்விப்பட்டு நான் அமர்ந்து
தவம் செய்வதற்கு 3 அடி நிலம் தானம் கேட்டு வாங்கி போகவே உன்னை நாடி வந்தேன். நீ யாகம் செய்யும் இந்த சமயத்தில் நான் தானம் கேட்பதை கொடுத்து என் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், கடமையாகும் என்றார் வாமனர். மாவலி பெருமகிழ்ச்சி கொண்டவர்களாக, நீர் கேட்ட தானத்தை பெருவிருப்புடன் தருகிறேன் என்று வாக்களித்தார். அச்சமயம் மாவலியின் அருகில் இருந்த அவனுடைய குருவான சுக்கராச்சாரியர் அவரை தடுக்கும் விதமாக தனியாக அழைத்து சென்று, மன்னனே, உன்னிடம் யாசகம் பெற வந்திருக்கும் அவன் சாதாரண குறிமுனிவன் அல்ல. திருமாலையும் மாய உருவில் எடுத்து உன் வசம் இருக்கும் உலகங்கள் அனைத்தையும் வஞ்சனையாக கைப்பற்ற வந்திருக்கிறார். இந்திரனுடைய பதவிக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்று உனக்கு அழிவு தேடவே இம்மாய உருவம் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நீ அந்த வாமனன் ஜாசித்த 3 அடி நிலத்தை தானம் கொடுக்க முடியாதென மறுத்து விடு என்றார். குருநாதரே, நீர் கூறுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடன் ஜாசிக்க வருபவர் யாராக இருந்தாலும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது என் தலையாய கடமையாகும். அப்படி இருக்க மூவுலக வேந்தனான என்னிடம் அவனும் 3 அடி நிலத்திற்காக மகாவிஷ்ணுவை தானம் என யாசித்து வந்திருக்கிறார் என்றால் அது எனக்கு பெருமையே ஆகும். மேலும் அவன் கோரிய 3 அடி நிலத்தை தருவதாக நான் வாக்கு கொடுத்த வாக்கை மறந்து அதனால் வரக்கூடிய பெரும் செல்வத்தை காட்டிலும் என் வாக்குப்படி நடந்து அதனால் வந்து துன்பங்களை அடைவது எத்தனையோ மேலானதாகும் என்றான் மாவலி சக்கரவர்த்தி. பிறகு அவன் வாமனர் 3 அடிகள் நிலம் தானம் கொடுக்க முனைந்து அருகில் இருந்த சமண்டலத்தை எடுத்து தாரை வார்க்க முயன்றான். அச்சமயம் கமண்டலத்திலிருந்து தாரை நீர் வெளியேற வராதபடி தடுக்கும்படி சுக்கராச்சாரியார் ஒரு சூட்சும வடிவம் எடுத்து அக்கமண்டலத்தினுள் புகுந்து வெளியே அதன் மூக்கின் வழியை அடித்து கொண்டார். ஞானதிருஷ்டியால் சுக்கராச்சாரியாரும் தடையை உடந்து வாமனரும் ஒரு குச்சியை எடுத்து நீர்வரும் கமண்டல துவாரத்தினுள் விட்டு குத்தினார். அக்குச்சி சுக்கராச்சாரியரின் ஒரு கண்ணில் பட்டு அதை குருடாக்கியது. அதனால் அவர் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு அப்பால் போய்விட்டார். மாவலி 3 அடி நிலம் தானம் கொடுப்பதாக நீர் வார்த்து தத்தம் செய்து கொடுத்ததும் வாமனரின் சிறிய உருவம் பிரமாண்டமாக வளர்ந்து வானத்தை மட்டும் அளவுக்கு விஸ்வரூபமாக உயர்ந்தது. அதன் பிறகு அவர் தனது ஒரு காலால் பூவுலகம் முழுவதையும் ஒரே அடியாகவும் மற்றொரு காலால் ஆகாயம் முழுவதையும் ஒரு அடியாகவும் அளந்தார். 3வது காலடி வைக்க இடமில்லாமல் போகவே பாவலரின் சிரசின் மீது 3வது அடியாக தனது பாதத்தை வைக்க அவனை கீழே பாதாள லோகத்தினுள் தள்ளும்படி பலமாக அழுத்தினார். இவ்வாறு வாமனர் தந்திரமாக மாவலியை வீழ்த்திவிட்டு தேவேந்திரனுக்கு சொர்க்கலோக பதவியை வைக்கும்படி செய்தார். பாதாள லோகத்தினுள் தள்ளப்பட்ட மாவலி சிறந்த சிவபக்தன் ஆகியால் அவ்வுலகத்தினை அடைந்து கிடந்தபடியே சகல உலகங்களிலேயும் தன் புகழையும் அதிகாரத்தையும் செலுத்தி மனுநீதி முறைப்படி சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்ய வந்தான். தேவேந்திரனுக்கு சமயமான அளவற்ற பாக்கியங்களால் மன்னரை அனுபவித்தான். எனவே வன்னி விநாயகர், விஷ்ணு விநாயகர், வாமன விநாயகர் என்ற 3 திருநாமங்களையும் நினைப்பவர்களுக்கும் போற்றி வழிபடுபவர்களுக்கும் தேவேந்திரனை போன்ற அளவற்ற செல்வம் வந்து குவியும். மேலும் எல்லா துன்பங்களும் இமைப்பொழுதில் நீங்கிவிடும். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்தன முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளரும் அன்றே.